of the message is the first resurrection. இந்த செய்தியினுடைய தலைப்பு முதலாம் உயிர்த்தெழுதல். Revelation chapter 5 verse 6. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். And I beheld, and lo, in the midst of the throne and of the four beasts and in the midst of the elders stood a lamb as it had been slain. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்கிறதை நான் கண்டேன். Now here the Bible is describing about what is happening at the throne. சிங்காசனத்திலே என்ன நடக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். In the midst of the throne stood a lamb. Okay, verse 7. 7வது வசனம். And he came and took the book out of the right hand of him that sat upon the throne. அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்திலிருந்து புத்தகத்தை வாங்கினார். And when he had taken the book, the four beasts and the 24 elders fell down before the lamb, having every one of them harps and golden vials full of orders, which are the prayers of saints. அந்த புத்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாக வணக்கமாய் விழுந்தார்கள். Now all of you know who is the lamb. Lamb is Jesus Christ. நம் யாவருக்கும் தெரியும் ஆட்டுக்குட்டியானவர் என்பது யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கிறது. So he takes the book. அவர் அந்த புத்தகத்தை வாங்கினார். The moment he takes the book, the four beasts and the 24 elders, they immediately do something. அவர் அந்த புத்தகத்தை வாங்கின உடனே 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் ஒரு காரியத்தை செய்தார்கள். Now verse 8 describes what they had. 8வது வசனம் அவர்கள் என்ன வைத்திருந்தார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. Okay, they were not standing there empty before the throne. தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக அவர்கள் வெறும் கையோடு நிற்கவில்லை. Every one of them had harps. அவர்கள் ஒவ்வொருவரும் சுரமண்டலங்களை வைத்திருந்தார்கள். Okay, harps is for playing with. They didn't have bass guitar or electric guitar or keyboard. I want you to listen to this very carefully. They had harps. அவர்கள் எலக்ட்ரிக் கிட்டாரோ இல்லாவிட்டார் கீபோர்டோ வேற எந்த விதமான all this will not be in heaven. So don't think this music, this I don't know about. Okay, all of them had harps. அவர் இப்படிப்பட்டதான கீத வாத்தியங்கள் பரலோகத்தில் இருக்காது. ஆனால் எல்லாருடைய கரங்களிலும் சுரமண்டலங்கள் இருந்தது. So be careful of all these dances and all these things. All see, there's only one music in heaven. That music should be acceptable to heaven, not your dancing and all that. All that nobody is going to accept. Okay? Today all kinds of break dance and all these things. Okay? Everyone is having harps. I know you can't do a break dance with a harp. Okay? That's why I said that. How many of you can do all these break dance and all these? What is this? With the harp you can't do. சுரமண்டலங்களை வைத்துக்கொண்டு இந்த பிரேக் டான்ஸ் எல்லாம் ஆட முடியாது. Okay. Having every one of them harps. எல்லாரும் சுரமண்டலங்களை வைத்திருந்தார்கள். And they had a golden vial. அவர்கள் பொற்கலசத்தை பிடித்திருந்தார்கள். Full of orders. அவர்கள் தூப வர்க்கத்தால் நிறைந்த which are the prayers of saints. பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் தான் அந்த தூப வர்க்கம். Now you may call yourself a saint. Okay, if you are a saint, very good, your prayer will be there. But it very clearly says prayers of saints. வெகு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் கைகளிலே சுரமண்டலங்களை பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களை பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாக அவர்கள் விழுந்தார்கள். Now the Bible says they fell down before the lamb. வேதம் சொல்லுகிறது அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாக வணக்கமாய் விழுந்து. And when they fell down, they didn't let go of what was in their hands. அவர்கள் விழும் பொழுது தங்களுடைய கரத்தில் இருக்கிறதை கீழே விட்டு விடவில்லை. Why did they not let go? ஏன் அவர்கள் அப்படி கீழே விடவில்லை? Because they fell down for a reason. ஏனெனில் அவர்கள் வணக்கமாய் விழுந்ததற்கு ஒரு காரணம் உண்டு. Verse 9. 9வது வசனம். And they sung a new song. அவர்கள் ஒரு புதிய பாடலை பாடினார்கள். See, always in heaven you won't find old songs. பரலோகத்திலே நாம் பழைய பாடல்களை நாம் கேட்க முடியாது. Do you know that? இது உங்களுக்கு தெரியுமா? That's why in our church God gives us new songs. இந்த சபையிலும் தேவன் நமக்கு புதிய பாடல்களை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். New song means new music will come and new words will come. புதிய பாடல் என்று சொல்லும்போது புதிய இசையும் வருகிறது. புதிய விதத்திலே அவர்கள் கருவிகளையும் வாசிக்கிறார்கள், வார்த்தைகளையும் தேவன் தருகிறார். Nowhere you will find old song in heaven. Always it's new. பரலோகத்திலே பழைய பாடலை நாம் பார்க்கவே முடியாது. எப்பொழுதும் அது புதிய பாடலாகவே இருக்கிறது. And let me tell you, everybody cannot sing these songs. எல்லாராலும் இந்த பாடலை பாட முடியாது. அதையும் உங்களுக்கு சொல்றேன். That's why those who are chosen, God gives them the ability to sing the new song
and all of them, look at this, all these guys, all of them are singing the same new song together. காரியத்தை பாருங்கள், இவர்கள் யாவரும் ஒன்றாக இணைந்து ஒரே புதிய பாடலை ஒரே நேரத்தில் பாடுகிறார்கள். How is it possible? இது எப்படி சாத்தியமாகும்? Because today if I sing a new song, none of you know that song. இன்றைக்கு நான் ஒரு புதிய பாடலை பாடினால் உங்களுக்கு ஒருவருக்கும் அது தெரியாது. If that sister sings a new song, nobody will know that song. அந்த சகோதரி ஒரு புதிய பாடலை பாடினார்களானால் அது மற்றவர்களுக்கு தெரியாது. I don't know. Musicians are able to, I don't know how they do it, but I think for the music alone it's coming with alignment. Okay? ஆனா அதே நேரத்திலே நம்முடைய கீத வாத்தியம் வாசிக்கிறவர்கள் இந்த இடத்திலே மிக அழகாக அதோடு இணைத்து வாசிக்கிறார்கள். That's amazing. But here the words also, everybody sings the same verse. ஆனா இந்த பரலோகத்திலே நடக்கிறதான இந்த காரியத்திலே நாம் பார்ப்பது என்னவென்றால் வார்த்தையிலும் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து அந்த புதிய பாடலை பாடினார்கள். Isn't it amazing? இது ஆச்சரியமா இருக்கிறது அல்லவா? They sung a new song. அவர்கள் ஒரு புதிய பாடலை பாடினார்கள். What is there in the song? அந்த பாடலில் என்ன இருந்தது? You won't find any break dance. அந்த break dance You can't do break dance with this. Look at this. Thou art worthy. See, that's why they fall down and sing. You know? You got it? They fall down and sing. ஆகவேதான் அவர்கள் வணக்கமாக விழுந்து அவர்கள் பாடினார்கள். Amazing. ஆச்சரியமா இருக்கிறது. Thou art worthy to take the book. நீர் மாத்திரமே புத்தகத்தை வாங்க நீர் பாத்திரர். In fact, they were giving a message, delivering a message through song. அவர்கள் பாடலின் மூலமாக ஒரு செய்தியை தருகிறார்கள். What message? அது என்ன செய்தி அது? It's a song message. அது பாடலின் மூலமாய் வருகிறதான செய்தி. Thou art worthy to take the book and open the seals thereof. தேவரீர் புத்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் நீர் பாத்திரராய் இருக்கிறீர் என்று பாடினார்கள். And they gave the reason, for thou art slain and hast redeemed us to God by thy blood out of every kindred and tongue and people and nation. நீ ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜாதிகளிலும் ஜனங்களிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினால் மீட்டுக் கொண்டீர். And has made us unto our God kings and priests, and we shall reign on the earth. எங்கள் தேவனுக்கு முன்பதாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்ற புதிய பாட்டை பாடினார்கள். Now deliberately all these things John has given a revelation so that people may know exactly what's going to happen. இவையெல்லாம் தெளிவாக வெளியரங்கமாக வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த காரியங்களை எல்லாம் வெளியரங்கமாக யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துறார். தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். Okay, let's find out what is the message in the song. இந்த பாடலிலே இருக்கிறதான செய்தி என்ன, அதை பார்க்கலாம். Here we find a special group described. இந்த இடத்திலே ஒரு புதிய, அதாவது ஒரு விசேஷித்த குழுவை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. Who are the what does the Bible tell about this special group? இந்த விசேஷித்த குழுவை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது? Number 1, முதலாவதாக, these are the ones who are redeemed unto God by Jesus Christ. இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுக்கென்று மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். That's what you have to understand. Group of ones redeemed by Jesus unto God. இவர்கள் தேவனுக்கென்று இயேசு கிறிஸ்துவினாலே மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். Not redeemed for living for themselves. தங்களுக்காக வாழ்வதற்காக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. In between I will be giving interpretations, okay? இதற்கு மத்தியிலே நான் அதன் விளக்கங்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். Redeemed unto God. தேவனுக்கென்று மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். Not redeemed for living for themselves. தங்களுக்காக வாழ்வதற்காக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. Because if you are doing it for yourself, you don't form part of this group. நீங்கள் அப்படியே செய்வீர்களானால் இந்த குழுவிலே அங்கத்தினராக இருக்க முடியாது. Number 2, இரண்டாவதாக, they were redeemed by the blood of Jesus. அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். See? Amazing. Point number 3. மூன்றாவதாக, it describes this group out of every kindred and tongue and people and nation. அந்த குழு யார் என்பதையும் வெகு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் இருந்து ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். That means they were not belonging to a particular tribe, Israel alone, but out of every kindred, tongue and people and nation. அப்படியானால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஜாதி ஜனங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு, அதாவது இஸ்ரவேலர் மாத்திரமல்ல, அவர்கள் சகல கோத்திரங்கள், சகல பாஷைக்காரர்கள், சகல ஜனங்கள், சகல ஜாதிகள். Which means you also can be one of those. அப்படியானால் நீங்களும் அவர்களில் ஒருவராக இருக்கலாம்.
That is what the Bible is telling. அதை தான் வேதம் சொல்கிறது. Now, you know why they were redeemed. ஏன் அவர்கள் மீட்டுக் கொள்ளப்பட்டார்கள்? Verse 10. 10வது வசனம். And has made us unto our God kings and priests. எங்கள் தேவனுக்கு முன்பதாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். See, the reason why they were redeemed is they were redeemed unto God and they made unto our God, made unto God kings and priests. கவனிப்போம், தேவனுக்கென்று நம்மை அவர் மீட்டுக் கொண்டார். இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டுக் கொண்டார். அடுத்ததாக தேவனுக்கு முன்பதாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றி இருக்கிறார். Okay, that means what did Jesus do? அப்படியானால் இயேசு கிறிஸ்து செய்தது என்ன? He made you unto God as number 1 king, number 2 priest. முதலாவது நம்மை ராஜாக்களாக, அடுத்தது ஆசாரியர்களாக தேவனுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து நம்மை மாற்றி இருக்கிறார். And then they describe they shall reign on the earth. அடுத்ததாக அதே வசனம் சொல்கிறது, நாங்கள் பூமியிலே அரசாள்வோம். Now it's talking about this earth. இந்த பூமியை தான் சொல்கிறது. Did you notice that? இதை கவனிப்போம். Amazing. They shall reign on the earth. அவர்கள் பூமியிலே அரசாள்வோம் என்ற பாடலை பாடினார்கள். That's why I told you a special group of people prepared by Jesus. ஆகவே தான் நான் சொல்கிறேன், இவர்கள் விசேஷித்த குழுவாகிய ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவால் ஆயத்தப்படுத்தப்பட்டவர்கள், unto God. தேவனுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டவர்கள். Now they can't live for themselves because they are made to be kings and priests, made to reign in this earth. அவர்கள் தங்களுக்கென்று அவர்கள் வாழ முடியாது, ஏனெனில் வாழ மாட்டாங்க, ஏனெனில் அவர்கள் தேவனுக்காக, தேவனுக்கென்று மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள், தேவனுக்கு முன்பதாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் இருப்பதற்காக அவர்கள் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இந்த உலகத்துல ஆளுகை செய்வதற்காக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இந்த பூமியிலே God will give them brains, brother. That's why I want you to analyze whether God has given you some brain to make you understand whether you are part of this group. தேவன் உங்களுக்கு ஞானத்தை, உங்களுக்கு மூளையை தர வேண்டும், அறிவை தர வேண்டும், நீங்கள் இந்த குழுவில் ஒரு அங்கத்தினராக இருக்கிறீர்களா என்று அறிந்து கொள்ளும்படிக்கு. Because if God doesn't make you understand, you're going to live for your own self. தேவன் உங்களுக்கு புரிந்து கொள்ளும்படி அவர் உங்களுக்கு அறிவை தராவிட்டால் நீங்கள் உங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். And I'm sorry to tell you, you may not be part of this group. நான் உங்களுக்கு சொல்ல நிச்சயமாகவே நான் வருத்தப்படுகிறேன், அப்படி நீங்கள் வாழ்வீர்களானால் இந்த குழுவில் அங்கத்தினராக இருக்க முடியாது. Now who are these reigners? இந்த ஆளுகிறவர்கள் யாவர்? Okay, because verse 5 we saw that in Revelation 5, it stops there. It just says they shall reign on the earth and they've been made kings and priests. Now let's go more and find out who are these people. இவர்கள் யாவர் என்பதை குறித்து நாம் இன்னும் ஆழமாக, நாம் விவரமாக நாம் பார்க்கலாம். Who are the reigners? ஆளுகிறவர்கள் யாவர்? Who are those who have been made kings and priests unto God? தேவனுக்கு முன்பதாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றப்பட்டவர்கள் யாவர்? Revelation 20 and verse 6. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம். Blessed and holy is he that hath part in the first resurrection. On such the second death hath no power, but they shall be priests of God and of Christ, and shall reign with him 1,000 years. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கும் பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பதாக ஆசாரியராயிருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாள்வார்கள். Okay, now look at this statement. இந்த வார்த்தைகளை கவனிப்போம். The Bible says that here are a group of people who have been made priests of God. இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம், அவர்கள் ஆசாரியராக, தேவனுக்கு முன்பதாக ஆசாரியராய் இருந்து. Okay, that means they are priests. Okay, we saw the earlier term priests. And they shall reign. அடுத்ததாக பார்ப்போம், ஆளுவார்கள், அரசாளுவார்கள். They shall reign with him in earth for 1,000 years. அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். Very clearly now describing about the 1,000-year reign. வெகு தெளிவாக இந்த இடத்திலே 1000 வருட அரசாட்சி குறிக்கப்பட்டுள்ளது. That's what we saw. They shall reign in earth. They made priests and kings, same thing. Priests and kings. That's why they will be priests. And they will also reign. அதே வாசனத்தை தான் பார்த்தோம். அவருக்கு முன்பதாக ராஜாக்களும் ஆசாரியர்களும், இந்த இடத்திலும் அதை பார்க்கிறோம். ராஜாக்களும் ஆசாரியர் அவர்கள் தான் அரசாளுவார்கள். Okay, who are these? இவர்கள் யாவர்? He that hath part in the first resurrection. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன். That is what the Bible says. அதுதான் வேதம் சொல்கிறது. He that hath part in the first resurrection. முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவன்.
such people will reign and be a priest for 1,000 years. இப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்துவோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். And the Bible calls them as blessed and holy. அவர்களை வேதாகமம் பாக்கியவான் என்றும் பரிசுத்தவான் என்றும் அழைக்கிறது. Very clearly holy. அந்த இடத்துல தெளிவாக பரிசுத்தவான், Blessed. பாக்கியவான். Look at this group of people are blessed and holy. இந்த கூட்ட ஜனங்கள் கவனிப்போம், இவர்கள் பாக்கியவான்கள், இவர்கள் பரிசுத்தவான்கள். Because they are living for a special purpose. ஏனா இவர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுதே ஒரு தனிப்பட்ட விசேஷ நோக்கத்திற்காக வாழுகிறார்கள். God is preparing them to be priests and kings. தேவன் அவர்களை ஆசாரியர்களாக இருக்கும்படி, ராஜாக்களாக இருக்கும்படி ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். And is preparing them to reign for 1,000 years on earth. பூமியிலே 1000 வருஷம் அவரோடு கூட அரசாளுவதற்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். Now, if you see that verse, அந்த வசனத்தை நாம் பார்த்தால் the Bible says on such people the second death has no power. அந்த வார்த்தையிலே பார்க்கும் இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. That's interesting. Second death has no power only on these people. இந்த நபர்கள் மேல் மாத்திரம் கவனிப்போம், அந்த நபர்கள் மேல் மாத்திரம் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. Isn't that amazing? இது உங்களுக்கு புரிகிறதா? Now my question is, do you wish to be a part of this group? என்னுடைய கேள்வி, நீங்கள் இந்த குழுவிலே ஒரு நபராக அங்கத்தினராக இருக்க விரும்புகிறீர்களா? Because if you wish to be a part, you have to get yourself ready now, and you better do it fast because the time is limited. After you leave this world, you can't have an opportunity. இதிலே நீங்கள் ஒரு நபராக அங்கத்தினராக இருக்க வேண்டுமானால் நீங்கள் இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள். அதிக நேரம் இல்லை, நாம் ஆயத்தமாவது அவசியமாக இருக்கிறது. Now the Bible says on these people second death has no power. இந்த நபர்களின் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை என்று பார்க்கிறோம். Now what is the second death? அப்படினா இரண்டாவது மரணம் என்றால் என்ன? Revelation 20 and verse 14. அதே அதிகாரம் வெளிப்படுத்தல் 20:14 வசனம். And death and hell was cast into the lake of fire. This is the second death. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். Look at everything is very clear. Death and hell was cast into the lake of fire. மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது. See, death was taken, cast. Hell was taken. Hell is AIDS, taken, cast into the lake of fire. கவனிப்போம், மரணத்தை தூக்கி அது மரணமானது அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது. அடுத்ததாக பாதாளம் நரகம், அந்த பாதாளமானது அதுவும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது. And this is the second death. இதுதான் இரண்டாவது மரணம். Now very interesting, in the second death, death itself is cast. இரண்டாவது மரணத்திலே பார்க்கும் பொழுது மரணமே அதிலே தள்ளப்படுகிறது. Don't you think that's very interesting? இது Death itself is cast into the lake of fire, and that is called second death. மரணமே அக்கினி கடலில் தள்ளப்படுகிறது. அதற்கு பெயர்தான் இரண்டாம் மரணம். I'm not going to go into the first death, all of you know. நான் முதலாம் மரணத்தை குறித்து இப்பொழுது நான் சொல்ல போவதில்லை, நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். Now, let's go more, verse 15. 15ஆம் வசனத்தை வாசிப்போம். And whoso was not found written in the book of life was cast into the lake of fire. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். That is the second death. அதுதான் இரண்டாம் மரணம். Now, who are the companions of these humans who will be cast into the lake of fire, on whom the second death has got power? யார் இந்த நபர்களுக்கு இவர்களுடைய அதாவது அக்கினி கடலிலே தள்ளப்பட்டதான அந்த நபர்களுக்கு தோழர்களாக இருப்பது யார் என்றால் ஏற்கனவே அந்த இரண்டாம் மரணத்தில் தள்ளப்பட்டவர்கள். Okay, I'll put it like this. See, on these guys, those we saw before, those who are part in the first resurrection, the second death has no power. நாம் முதலாவதாக பார்த்த முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவர்கள் எவர்களோ அவர்களின் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. But this second death has power over the first death. ஆனால் இந்த இரண்டாவது மரணத்திற்கு முதலாம் மரணத்தின் மேல் அதிகாரம் இருக்கிறது. That's why the first death is put into the lake of fire. ஆகவே தான் அந்த முதலாம் மரணம் என்பது அக்கினி கடலில் தள்ளப்பட்டது. But these guys are very amazing because this special group, second death, which has power over death, doesn't have any power over these humans. Revelation 20 verse 6.
வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம். Blessed and holy is he that hath part in the first resurrection, on such the second death hath no power. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான், அதன் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. See, the very fact they had part in the first resurrection means they died. முதலாம் உயிர்த்தெழுதலிலே அவர்கள் பங்கு பெற்றார்கள் என்பதிலிருந்து நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும், அவர்கள் மரித்தார்கள். Okay, some people may not have died, they may be taken up alive. All of you know when the rapture comes. Okay, that's a different issue. But the point we want you to understand right now is இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியதான காரியம் என்னவென்றால், the second death has no power over these human beings who had part in the first resurrection. முதலாவது உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறுகிறதான மனிதர்களின் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய What காரியம். is the second death? அப்படி இரண்டாம் மரணம் என்றால் என்ன? Revelation 20:14. வெளிப்படுத்தல் 20:14. Death and hell was cast into the lake of fire. This is the second death. மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது. இதுதான் இரண்டாம் மரணம். That means second death has power over death. அப்படியானால் இரண்டாம் மரணத்திற்கு மரணத்தின் மேலேயே அதிகாரம் இருக்கிறது. Is that point clear? இது உங்களுக்கு புரிகிறதா? But it has no power over those who are part in the first resurrection. ஆனால் அந்த இரண்டாம் மரணத்திற்கு முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற்றவர்களின் மேல் அதிகாரம் இல்லை. Isn't it amazing, brother? இது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது. That is why we should understand the importance of the first resurrection. ஆகவேதான் முதலாம் உயிர்த்தெழுதலினுடைய முக்கியத்துவத்தை நாம் எல்லாரும் அறிந்திருக்க வேண்டும். Because these are a special group of people. ஏனெனில் இந்த முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறுகிறவர்கள் விசேஷித்த கூட்ட ஜனங்கள். Now we'll go discuss about that little after we discuss something else now. இப்பொழுது நாம் சில காரியங்களை கவனித்துவிட்டு பிறகு நாம் இதை தொடர்ந்து கேட்க போகிறோம். So the Bible says death and hell was cast into the lake of fire. வேதம் சொல்கிறது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது. And in verse 15, 15ஆம் வசனம், after casting death and hell, மரணத்தையும் பாதாளத்தையும் தள்ளின பிறகு humans also will be cast. அங்கே மனிதர்களும் தள்ளப்படுவார்கள். Same lake of fire. அதே அக்கினி கடலிலே. Who are those? அவர்கள் யாவர்? Whosoever was not found written in the book of life. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களாக காணப்படாதவன் எவனோ அவனும் அந்த அக்கினி கடலில் தள்ளப்பட்டான். That second death. இது இரண்டாம் மரணம். You got it? இது உங்களுக்கு புரிகிறதா? Now the people, humans, I don't know, I think you won't be there. I think so. I'm not sure. I think so. Okay, better make yourself sure. Okay, it's not good to be not sure. It's very, very essential. You should be 100% sure. Okay, now listen. Who will be the partners of these humans? இந்த அக்கினி கடலிலே தள்ளப்படுகிறதான மனிதர்களுக்கு பங்காளிகள் யாவர்? I call them eternity partners. அவர்களை நித்திய பங்காளி என்று அழைக்கிறேன். Because even if nobody can escape, they also cannot escape, you also cannot escape. அவர்களும் தள்ளப்பட்டவர்களும் தப்பிக்க முடியாது, இந்த மனிதர்களும் தப்பிக்க முடியாது. You can't even resign also. அங்கிருந்து அவங்க ஓய்வு எடுக்கவும் முடியாது. No chance. அங்கே put together. செய்ய முடியாது. Number 1, death and hell. முதல் பங்காளிகள் மரணமும் பாதாளமும். I'm going a little more worse. Revelation 20:10. வெளிப்படுத்தல் 20:10. Somebody else also will be there. Already he will be there first. And the devil that deceived them was cast into the lake of fire where the beast and the false prophet are. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். So who will be there already? ஏற்கனவே அக்கினி கடலிலே இருக்கிற நபர்கள் யாவர்? பங்காளிகள் யாவர்? Beast will be there. அங்க மிருகம் இருக்கும். Beast is Antichrist. Antichrist will be there. Antichrist is real, brother, whether you like it or not. I don't know whether he is come or not, whether he is ready, what age, we don't know, but he is real. It's called the beast. Beast will be there, false prophet will be there, and the devil will be next cast into the lake of fire. ஏற்கனவே அந்த அக்கினி கடலிலே மிருகம் இருக்கும். மிருகம் என்று சொல்லும்போது அந்திகிறிஸ்து என்ற நபர் ஏற்கனவே இருக்கிறாரா இல்லாவிட்டால் என்ன வயது நமக்கு தெரியவில்லை. ஆனால் அடுத்ததாக கள்ள தீர்க்கதரிசிகள் அங்குதான் அதே இடத்திலே பிசாசானவனும் தள்ளப்படுவான். All of them will be there. இவர்கள் யாவரும் அந்த அக்கினி கடலிலே இருப்பார்கள். What will they be doing? அவர்கள் அங்க என்ன செய்வார்கள்?
Nothing. They will only be tormented. They shall be tormented day and night forever. அவர்கள் வேற ஒன்றும் செய்ய மாட்டார்கள். ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். What's the meaning of torment? வாதிக்கப்படுதல் என்றால் என்ன? Torment which I can describe is only very little because we are only human beings. வாதிக்கப்படுதல் என்பதை நாம் விவரிக்கும் பொழுது அதை கொஞ்சமாக தான் நாம் சொல்வோம். ஏனெனில் நாம் மனிதர்களாக இருக்கிறோம். Imagine you're put in a room with wild dogs and what do you call serpents and cockroaches and scorpions and wicked people, everybody together. What will happen? Everybody will be keeping on biting you. நீங்க சற்று கற்பனை செய்து பாருங்க, ஒரு இருட்டு one will go into your nose, one will go அறைக்குள்ளாக into your eyes and everybody will be pinching you. That is known as torment. ஒரு இருட்டு அறைக்குள்ளாக பயங்கர சர்ப்பங்களும் தேள்களும் எல்லாமே மொத்தத்துல எல்லாம் இருக்குன்னு வெச்சீங்க. 100 insects and you are caught in a room. அங்க பயங்கர மோசமான நாய்கள் போன்றதான இவை எல்லாம் இருக்கிற பொல்லாத மனுஷர்கள் எல்லாம் இருக்கக்கூடியதான ஒரு இருட்டு அறையில உங்களை போட்டா அது எப்படி இருக்கும்? நீங்க சற்று tell me what யோசித்து பாருங்க. that is little of what I am telling. அதுக்கு பெயர் கொஞ்சமா இல்லாவிட்டால் வாதனையா. but it will be there day and night. அது இரவும் பகலுமாக இருக்கும். you can't die. அங்கு மரிக்கவும் முடியாது. because already death has been cast. ஏனா ஏற்கனவே மரணத்தையே தள்ளிவிட்டார். your friend only will be death, then where you are going to die? உங்களுடைய பங்காளியாக அந்த இடத்துல இருப்பதே மரணம் தான். எப்படி மரிக்க முடியும்? imagine spending eternity with death, brother. சற்று சிந்தித்து பாருங்கள், நித்தியத்தை இப்படிப்பட்ட பங்காளிகளோடு கூட கழிப்பதை குறித்து. that is why number 1 you should be born again. ஆகவே தான் முதலாவது நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். number 2 you should ensure that you are not left behind. இரண்டாவது நீங்கள் கைவிடப்படாதபடிக்கு நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். today many people preach half gospel. They say you should be born again. okay, good, but born again is only first part. why are you born again? Is so that you may not be left behind. if you're going to be left behind, both are same. it's good that you are not born again. both are same. பிறப்பது என்பது மறுபடியும் பிறப்பது என்பது இந்த மீட்பின் செயலிலே பாதி காரியத்தை தான் சொல்லுகிறார்கள். அது பாதி சுவிசேஷம். that's the beginning. அது ஒரு ஆரம்பம் தான். ஆனால் மீட்கப்பட்டு அது நீங்கள் மறுபடியும் பிறந்து வருகையிலே கைவிடப்படுவீர்களானால் அது ரட்சிக்கப்படாததுக்கே சமமாயிற்றே. you understand? so we have to be very careful. this is very very important because God doesn't want you to have eternity partners like this. இப்படிப்பட்ட நித்திய பங்காளிகள் நமக்கு இருக்கிறதை தேவன் விரும்பவில்லை. you can't leave them, they can't leave you. அவர்களும் உங்களை விட்டு பிரிய முடியாது, நீங்களும் அவர்களை விட்டு அவைகளை விட்டு பிரிய முடியாது. and I don't know what the devil will do because he'll be very angry, especially those who are born again and those who are part. I think I don't know what will happen to them. இந்த உலகத்தில் இருக்கும்போது மறுபடியும் பிறந்து அந்த இடத்திலே சாத்தானுக்கு பங்காளிகளாய் இருக்கிற அந்த நபர்கள் மேல் சாத்தான் மிகுந்த கோபத்தோடு தான் இருப்பான். now that is why we have to understand the Bible. ஆகவே நாம் வேதாகமத்தை சரியாக புரிந்து கொள்வோம். okay, forget about the second death. இப்பொழுது நாம் இரண்டாம் மரணத்தை விட்டு விடுவோம், அதை மறந்து விடலாம். now let's come to the people on whom the second death has no power. இரண்டாவது கூட்ட நபர்களுக்கு வருவோம். இந்த இரண்டாம் மரணம் அதிகாரம் இல்லாமல் இருக்கிறதான, அதிகாரம் செலுத்த முடியாமல் இருக்கிறதான அந்த நபர்களை குறித்து நாம் பார்ப்போம். go back, Revelation 26. வெளிப்படுத்தல் 20:6. blessed and holy is he that hath part in the first resurrection. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான். now my question is, do you wish to have a part in the first resurrection? என்னுடைய கேள்வி, இந்த முதலாம் உயிர்த்தெழுதலிலே நீங்கள் பங்குள்ளவர்களாக இருக்க விரும்புகிறீர்களா? well, if I ask somebody, if I ask Selwyn, brother, are you sure that you'll be part of first resurrection? He says, of course I am part of first resurrection. I am the righteousness of God. God has saved me. Dash. so many people may say so many words. பிரதர், நீங்க முதலாம் உயிர்த்தெழுதலிலே உங்களுக்கு பங்கு இருக்குமா என்று கேட்டால் ஆமா. of course. how do you think God can leave me? எப்படி தேவன் என்னை கைவிட முடியும்? I am born again. நான் மறுபடியும் பிறந்து விட்டேன். I have eternal life. எனக்குள் நித்திய ஜீவன் இருக்கிறது. Christ in me, the hope of glory. கிறிஸ்து எனக்குள் மகிமை நம்பிக்கையாக இருக்கிறார். I am the righteousness of God. நான் தேவ நீதியாக இருக்கிறேன். okay, they may say all things, very good. இப்படியாக பல காரியங்களை சொல்லுவார்கள், அது மிகவும் நல்லது. and I am not telling that Brother Selwyn is wrong. அவர் சொன்னது எதுவுமே தவறு என்று நான் சொல்லவில்லை. because that's not my job. அது என்னுடைய வேலை அல்ல. my job is to point you out to the word of God so that you may think and you better arrive at the right conclusion, not what tradition taught you.
ஆகவே என்னுடைய வேலை என்னவென்றால் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நான் உங்களுக்கு சொல்லுவதன் மூலமாக நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை நம்பிக்கொண்டிராமல் உங்களை குறித்து பாரம்பரியத்தை நம்பி ஏமாந்து போகாமல் கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்வதனால். ஓகே, now do you wish to have a part in the first resurrection? இந்த முதலாம் உயிர்த்தெழுதலிலே உங்களுக்கு பங்கு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? Okay, Paul reveals the truth. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை விவரிக்கிறார். Go to Philippians 3 and verse 11. பிலிப்பியர் 3:11. If by any means I might attain unto the resurrection of the dead. எப்படியாயிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு. By any means I might attain unto the resurrection of the dead. தமிழ் வேதாகமத்திலே பிலிப்பியர் 3:10 எப்படியாயிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு. Okay, I'm going to give you more meaning of this. Already you know, but when I go to NIV, and so somehow I should attain to the resurrection of the dead. NIV மொழிபெயர்ப்பு சொல்லுது எப்படியாவது நான் அந்த மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருக்க நான் தகுதி உள்ளவனாகும்படி. New Living Translation. NLV சொல்கிறது, So that by one way or another I will experience the resurrection of the dead. ஒரு முறையிலேயாவது அல்லது இல்லாவிட்டால் வேறொரு முறையிலாவது எப்படியாவது அந்த உயிர்த்தெழுதலை நான் அனுபவிக்க வேண்டும். English Standard Version. இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் That சொல்கிறது, by any means possible I might attain unto the resurrection of the dead. எப்படியாவது நான் உயிர்த்தெழுதலிலே நான் பங்கு பெற வேண்டும். Now, from the words of Paul, அப்போஸ்தலனாகிய பவுலின் வார்த்தைகளில் according to a statement, if by any means, எப்படியாவது ஒரு முறை இல்லாவிட்டால் மற்றொரு முறை இப்படிப்பட்ட பல வார்த்தைகள் அவர் சொல்லுகிறதிலிருந்து it indicates that this is not automatic. இதிலிருந்து நாம் நன்றாக புரிந்து கொள்ளலாம், இது தானாக நடக்க போவது இல்லை. Even for Paul. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கே அப்படி இல்லை. Don't let your traditional brain confuse you and keep you in bondage. உங்களுடைய பாரம்பரிய கருத்துக்கள் உங்களை கட்டி கீழாக வைத்திருக்க இடம் கொடுக்காதீர்கள். I am very clear what I am speaking. I got the revelation. I have gone through many verses. Everything is very clear. I went into even many translations. Everything is saying the same thing. பல மொழிபெயர்ப்புகளை நானும் தேடி பார்த்தேன், எல்லாமே ஒரே காரியத்தை தான் சொல்கிறது. What's the meaning of attain? எப்படி ஆயிலும் நான் அதை நான் பெரும்படிக்கு அதிலே Attain. Okay, that word attain. Underline that word attain. Attain means succeed in achieving. நான் அதாவது நான் பிரயாசப்படுகிறதிலே வெற்றி பெறும்படிக்கு. Something that one has worked for. எதற்காக ஒரு நபர் பிரயாசப்பட்டாரோ அதை When you receive that, that is known as attain. அதை எதற்காக பிரயாசப்பட்டாரோ அதை பெறும் பொழுது அப்பொழுதுதான் நாம் அதை உண்மையாக பெற்றுவிட்டோம் என்ற அர்த்தம். For example, you attained a seat in the IIT. நீங்க ஐஐடில உங்களுக்கு சீட் பெற்றுவிட்டீர்கள். How did you get there? அதை எப்படி பெற்றீர்கள்? Not just simply sitting down there. சும்மா உட்கார்ந்து கொண்டே அது கிடைக்கவில்லை. Not because your father prayed for you. உங்க அப்பா உங்களுக்கு ஜெபித்ததினால் அல்ல. Brother, you worked for that, brother. சகோதரனே, நீங்கள் அதற்காக பிரயாசப்பட்டீர்கள். You joined this tutorials. நீங்க ஏதோ ஒரு நல்ல டுட்டோரியல்ஸ்ல போய் சேர்ந்தீங்க. You joined another course, special training course. அது மாத்திரமல்ல வேற ஒரு ஸ்பெஷல் ட்ரெய்னிங் கோர்ஸ்ல சேர்ந்தீங்க. And then you did what you call night studies. இரவுல படிக்க வேண்டும், அதையெல்லாம் செய்திருக்கிறீர்கள். You didn't go with your friends. நீங்க அந்த நாட்கள்ல சும்மா உங்க நண்பர்களோட சுற்றி நேரத்தை வீணாக்கவில்லை. You were spending so much of time. நேரம் அதிகமாய் அதற்கு செலவு செய்தீர்கள். All these things you are doing so that if by any means somehow I should get a seat in the IIT. எப்படியாவது இதெல்லாம் ஒரு முறை இல்லாவிட்டால் அடுத்த முறை ஏதோ ஒரு முறையில பிரயாசப்பட்டு எப்படியாவது ஐஐடில ஒரு சீட்டை பெற்றுவிட வேண்டும். Because you are not sure whether you may get that or not. ஏன்னா அது உங்களுக்கு கிடைக்குமா இல்லையா என்கிறதான சந்தேகம் உங்களுக்குள்ள இருக்கிறது. That's what Paul is telling. அதைதான் பவுல் சொல்கிறான். Is it clear? இப்போ உங்களுக்கு புரியுதா? I'm talking about the first resurrection because those who come in the first resurrection, the second death has no power. நான் இந்த முதலாம் உயிர்த்தெழுதலை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏனெனில் இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுகிற எந்த நபர் மேலும் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. They are going to reign on earth. அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட பூமியிலே அரசாள்வார்கள். They are made unto God kings and priests. அவர்கள் தேவனுக்கு முன்பதாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் இருப்பார்கள். And Paul says, in order to attain unto the resurrection of the dead, he says, I do all these things. Number 1. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எப்படி ஆயிலும் இந்த முதலாவது உயிர்த்தெழுதலை எப்படி ஆயிலும் புரிஞ்சுங்க, எப்படி ஆயிலும்
நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்காக தகுதியாகும்படிக்கு. He's saying that I should be qualified. That's what the Tamil Bible says. Qualified to come in this group. இந்த குழுவிலே மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருக்கிற தகுதியாகும்படி. I am தகுதி, brother. All that's why your prayer is not being answered. 10 prayers are making, not even one prayer is answered. எனக்கு தகுதி இருக்கிறது You don't understand. God is not happy with you. தேவன் உங்கள் மேல் பிரியமா இல்லை என்று உங்களுக்கு விளங்கவில்லையா? Look at that. Tamil Bible is amazing. எப்படி ஆயிலும் நான் தகுதி. எப்படி ஆயிலும் 1 2 3 4 5 6 he is doing so many things. எப்படியோ somehow. எப்படியாவது அதிலே somehow by some means. எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில் I should qualify for this. ஏதாவது ஒரு முறையிலேயாவது நான் அந்த காரியத்துக்கு நான் தகுதி பெறும்படிக்கு. Tell me, any of you are working for this? நீங்க யாராவது இதற்காக பிரயாசப்படுகிறீர்களா? And you want to stop the virus? No, why? You can't stop anything, brother. First of all, you do this. Then only the power will come. Simply glory will not come upon you. Today everybody wants glory should come. How glory will come? எப்படி மகிமை வரும்? மகிமை என்பது எப்படி வரும்? நம்ம இதெல்லாம் something else only will come. Glory will not come. மகிமை இப்படி எல்லாம் நம்ம அசதியாக இருந்தால் மகிமை வராது. Today all the teachings make you Laodicean church only. இன்றைக்கு பல வகையான போதனைகள் உங்களை லவோதிக்கேயா சபையை போல மாற்றி விட்டது. They are not making the people work out their own salvation. உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவதற்காக அந்த போதனைகள் இல்லை. See, Paul very clearly says, work out your own salvation with fear and trembling. Why do you think he said that? ஏன் அப்போஸ்தலன் பவுல் அப்படி சொல்றார்? உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படுங்கள். Go to Philippians 2 and verse 12. பிலிப்பியர் 2:12. Look at what he says. அவர் என்ன சொல்கிறார்? Work out your own salvation with fear and trembling. உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்படுங்கள். Now if your salvation is already over, then where is the need of working out? உங்களுடைய ரட்சிப்பு ஏற்கனவே நடந்து விட்டது, ரட்சிப்பு கிடைத்து விட்டது என்றால் எதற்காக பிரயாசப்பட வேண்டும்? எதுக்காக பயத்தோடு நடுக்கத்தோடு பிரயாசப்பட வேண்டும்? Tell me. And why there is a need for fear? And that's also, he is not simply telling work. He says when you work, something should be with you. Number 1, fear. Number 2, trembling. அதுவும் நீங்க பிரயாசப்படும்போது சும்மா பிரயாசப்படக்கூடாது. அவர் என்ன சொல்றார்? பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். Now why does he tell us to do all this? ஏன் அப்போஸ்தலன் பவுல் இவைகளை எல்லாம் செய்யும்படி சொல்கிறார்? He is the author of grace, brother. அவர்தான் கிருபை குறித்து பேசுகிறதான நபர். Now do you understand what's the meaning of grace? இப்போ உங்களுக்கு புரியுதா கிருபை என்றால் என்ன? Okay, in order to attain unto the resurrection of the dead, எப்படியாவது அந்த உயிர் தெழுவதற்கு தகுதியாகும்படிக்கு Paul says, number 1, பவுல் சொல்கிறார் முதலாவதாக Philippians 3 verse 7. பிலிப்பியர் 3:7. From verse 7 to 9, he's talking. Number 1, from 7 to 10. But what things were gained for me, those I counted loss for Christ. எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். She says, number 1, somehow I should attain unto the resurrection of the dead. Therefore, everything gained for me I count loss. எப்படியாவது நான் அந்த உயிர்த்தெழுதலிலே உயிர்த்து எழுவதிலே நான் பங்கடைய வேண்டும். அதற்காக எனக்கு லாபமான எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணுகிறேன். Number 2, இரண்டாவதாக, doubtless I count all things but loss for the excellency of the knowledge of Christ Jesus my Lord, for whom I have suffered the loss of all things and do count them but dung that I may win Christ. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். And be found in him, not having mine own righteousness which is of the law, but that which is through the faith of Christ, the righteousness which is of God by faith, that I may know him and the power of his resurrection and the fellowship of his sufferings, being made conformable unto his death. And then he concludes, if by any means I may attain unto the resurrection of death, which means I am doing all these things so that I come under the definition, if by any means. If by any means. That is what he is trying to tell. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு எப்படியாயிலும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடல் ஐக்கியத்தை அறிவதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு. ஆகவே இதெல்லாம் நான் தகுதியாகுவதற்காக இவைகளெல்லாம் செய்கிறேன் என்று சொல்கிறார். Okay, now let me explain little more. இதை இன்னும் விவரமாக சொல்கிறேன். Paul had
many desires. பவுலுக்கு பல விருப்பங்கள் இருந்தது. But today I'm going to explain two desires. இரண்டு விருப்பங்களை மாத்திரம் இன்றைக்கு நான் சொல்ல Or போகிறேன். let me explain two objectives for which he was working for. இரண்டு குறிக்கோள்கள் அவர் கிரியை செய்ததான எதற்காக அவர் பிரயாசப்பட்டாரோ அந்த இரண்டு குறிக்கோள்களை சொல்ல போகிறேன். Okay? Number one. முதலாவதாக Philippians 3 verse 8 in the English Bible. பிலிப்பியர் 3 அதிகாரம் 8வது வசனம். He says, I have suffered the loss of all things and count them but dung, that I may win Christ. அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக that I may win Christ. தமிழ் பைபிள்ல கொஞ்சம் அப்படி மாத்தி போட்டுருப்பாங்க. You got to bring it correctly. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு. See, number one desire of Paul was he wanted to win Christ. முதலாவது அதாவது தமிழ் வேதாகமத்தில் 9வது வசனம் நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி. Have you ever heard of this term winning Christ? இந்த வார்த்தையை நீங்க கேட்டிருக்கிறீங்களா? கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி. But that's what he was working for. ஆனால் அதற்காக தான் அவர் பிரயாசப்பட்டிருக்கிறார். He was working for winning Christ. கிறிஸ்துவை ஆதாயப்படுத்துவதற்காக அவர் பிரயாசப்பட்டிருக்கிறார். He says, because I want to win Christ, I suffered the loss of all things and do count them but dung, that I may win Christ. கிறிஸ்துவை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நான் எனக்கு லாபமான எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், மற்ற எல்லாவற்றையும் நான் குப்பையாகவும் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். Second objective was he wanted to attain unto the resurrection of the dead. இரண்டாவதாக அவர் உயிர்த்தெழுதலிலே தகுதியாகும்படிக்கு. Okay, the point we have to understand here is நாம் அறிய வேண்டிய காரியம் என்ன? Paul was not satisfied in just knowing Christ on a shallow basis. கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே ஒரு மேலோட்டமான அறிவோடு இருப்பதை பவுல் விரும்பவில்லை. He was not satisfied with truth, Christ in me. கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்கிறதான அந்த சத்தியத்தை அறிந்து அதிலே திருப்தி அடையவில்லை. He wanted to win Christ. கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ள விரும்பினார். You got it? இது உங்களுக்கு புரிகிறதா? Just like how you win a prize, எப்படி நீங்கள் ஒரு பரிசை நீங்கள் பெறுகிறீர்களோ அதே போல he wanted to win Christ. கிறிஸ்துவை அவர் பரிசாக கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ள அவர் விரும்பினார். That's what he was doing when he was in this world. அதைதான் இந்த உலகத்தில் இருக்கும்போது பவுல் அப்போஸ்தலன் செய்தார். In fact, those who already have Christ in them should also follow the example of Paul. That's why he says, be followers of me, be followers of me. You understand now? இப்போ உங்களுக்கு புரிகிறதா? ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்கனவே பெற்றிருக்கிறவர்கள் உள்ளே கொண்டிருக்கிறவர்கள் அவர்களுக்கு அவர் ஆலோசனையாக சொல்கிறார், என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள், என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது உங்களுக்கு விளங்குகிறதா? What was his aim? அவருடைய நோக்கம் என்ன? I want to win Christ. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். I want somehow to attain unto the resurrection of the dead. எப்படியாவது இந்த எப்படியாவது உயிர்த்தெழுதலிலே நான் பங்கு பெற தகுதி அடைய வேண்டும். Now if you have to win Christ, if Paul to win Christ, if he has to run, he says, I'm ready to run. கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு அவர் ஓட வேண்டும் என்றால் அதுக்கு ஓடவும் அவர் ஆயத்தமாக இருந்தார். If I have to wrestle to win Christ, I'm ready to wrestle. கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு நான் எதிர்த்து நிற்க வேண்டுமா அதற்கும் நான் ஆயத்தம். If I have to keep the old man crucified to win Christ, I'm ready to do that. பழைய மனுஷனை சிலுவையில் அறைய வேண்டும், அதுதான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்துவதற்கான வழி என்றால் அதையும் செய்ய ஆயத்தமாக இருந்தார். If I have to mortify the flesh and keep my body under to win Christ, I'm ready to do that. என்னுடைய சரீரத்தை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்தினால் தான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அதையும் அவர் செய்ய ஆயத்தமாக If I இருந்தார். have to suffer the loss of all things, no problem. Somehow I should attain unto the resurrection of dead. Somehow I should win Christ. I'm ready for everything. You understand? See, he was ready to go to any extent in order somehow I should attain unto the resurrection of dead. Somehow I should win Christ. எப்படி ஆயிலும் நான் இயேசு கிறிஸ்துவை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும், எப்படி ஆயிலும் நான் உயிர்த்தெழுதலிலே நான் பங்கு பெற தகுதி உள்ளவனாக வேண்டும், அதற்காக அவர் எல்லாவற்றையும் செய்ய ஆயத்தமாக இருந்தார். In verse 8 he says, I count all things as dung. 8வது வசனத்திலே நான் அதை குப்பையாக எண்ணுகிறேன், that I may win Christ. கிறிஸ்துவை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி. See, do count them as dung. See, he was ready to go to any extent not to buy a house. Okay? அவர் எதையும் செய்ய அப்படியானால் ஒரு வீட்டை வாங்குவதற்காக அல்ல. Today many believers they are ready to go to any extent to earn money. இன்றைக்கு பல விசுவாசிகள் எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் போவாங்க. எதற்கு என்றால் சம்பாதிப்பதற்கு, பணத்தை சம்பாதிக்க.
Why? They want to feed their body. ஏன்னா அவங்க சரீரத்துக்கு ஒரு போஷாப்பு கொடுப்பதற்காக. They want their body to be happy. ஏன்னா அவங்களுடைய சரீரம் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். Brother, when you get lot of money, your body only is happy. நீங்க நிறைய பணம் சம்பாதிக்கிறதுனால உங்களுடைய சரீரம் தான் சந்தோஷப்படுகிறது. And then it becomes more happy and then becomes cholesterol. அது அதிக சந்தோஷம் அடைந்து கடைசில கொலஸ்ட்ரால் ஆக மாறுகிறது. And then arthritis. அடுத்தது ஆர்த்ரைட்டிஸ். You make the body more happy and comfortable, blood pressure. இன்னும் அதிகமாக சரீரத்துக்காக பார்க்கும்போது blood pressure தான் வருகிறது. You know, I'm working for my children. இல்ல என் பிள்ளைகளுக்காக நான் பாடுபடுகிறேன். Brother, don't tell me, you're actually working for your mind. Your mind only loves your children. So you're satisfying your emotions and mind. உங்களுடைய மனதுக்காக, அதாவது உங்களுடைய மனதிலே உங்களுடைய பிள்ளைகளை நேசிக்கிறதாகவே மனதினுடைய காரியங்களை திருப்தி செய்வதற்காக உங்களுடைய உணர்ச்சிகளை திருப்தி செய்ய நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டே See, this is the problem between today's church because of the teachings, you know, grace, everything is over. Brother, I'm telling you, better get yourself ready. I don't want to tell what. நாம் ஆயத்தமாக இருக்க See, வேண்டும். we need to have the mind which Paul had. பவுலுக்கு இருந்ததான அப்போஸ்தலனாய் பவுலுக்குள் இருந்த அந்த சிந்தை நமக்குள்ளாகவும் இருக்க வேண்டும். He was ready to lose anything. அவர் எதையும் விட்டுவிட ஆயத்தமாக இருந்தார். Why? ஏன்? Because he knew the value of winning Christ. ஏனெனில் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ளுகிறதுடைய மதிப்பு விலையை அவர் அறிந்திருந்தார். He knew the value of being a part in the first resurrection. முதலாம் உயிர்த்தெழுதலிலே தான் பங்கடைய வேண்டும் என்பதை குறித்ததான ஞானம், அதை குறித்ததான அதனுடைய மதிப்பை அவர் அறிந்திருந்தார். And he also knew the value of worldly fame, name, wealth, appreciation, material comforts. உலக பிரகாரமான பெயர், புகழ், சௌகரியம், சுகம் இவையையும் அவர் அதனுடைய விலையும் அவர் அறிந்திருந்தார். அதனுடைய விலையும் அவர் All அறிந்திருந்தார். were loss, all were dung. அவையெல்லாம் நஷ்டம், அவையெல்லாம் குப்பை என்று அறிந்திருந்தார். Only for Paul. அது அப்போஸ்தலனாய் பவுலுக்கு தான் அப்படி. I don't know about you. உங்களை பற்றி எனக்கு தெரியாது. My question is, என்னுடைய கேள்வி, what is your main object and desire? உங்களுடைய மிக முக்கியமான குறிக்கோள் என்ன? Is it to win Christ? கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வதா? Is it somehow to attain to the resurrection of the dead? எப்படியாவது மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதா? Or are you thinking of gaining a reputation in this world? இல்லாவிட்டால் இந்த உலகத்திலே ஒரு பெயரை சம்பாதிக்க வேண்டும் என்பதை குறித்து சிந்திக்கிறீர்களா? Look at what Paul is doing. Philippians 3:14. பிலிப்பியர் 3:14 அப்போஸ்தலனாய் பவுல் என்ன சொல்கிறார்? He says, I press towards the mark for the prize. I press towards the mark for the prize. பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடரு. Look at what Paul did. பவுல் செய்தது என்ன? What was Paul doing? பவுல் என்ன செய்தார்? What does grace tell you to do? கிருபை உங்களுக்கு என்ன சொல்லுகிறது? Press. அதற்காக Press toward. தொடர்கிறேன், தொடர்ந்து அதுக்கு பின்னாகவே போகிறேன். Press means apply pressure, brother. தொடருவது என்றால் விடாமல் போய் கொண்டிருப்பது. Press comes from the word pressure. பிரஷர் என்கிற வார்த்தையிலிருந்து அந்த பிரஸ் என்பது வருகிறது. That's why PRESSURE is pressure. PRESS is press. So press comes from the word pressure means force. பிரஷர் என்று சொல்லும்போது ஒரு அழுத்தத்தை செயல்படுத்துவது. Press means focus. பிரஸ் என்று சொல்லும் பொழுது அதன் மேலேயே கண்ணோக்கமாய் இருப்பது. See, your focus, force, everything should be towards the mark of the prize. உங்களுடைய நோக்கம், உங்களுடைய குறிக்கோள் எல்லாமே பந்தய பொருளுக்காகவே இருக்க வேண்டும். Look at that. He calls that as a prize. அதை பந்தய பொருள் என்கிறார், பரிசு பொருள். What prize? அது என்ன பிரைஸ்? அது prize of the high calling of God in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த அந்த மேலான அழைப்பின் பரிசு. Don't go for earthly prize which is going to fade away. மறைந்து போகிறதான உலக பந்தய பரிசுக்காக அதன் பின்னாக போகாதீர்கள். See, let me tell you, time management is very essential. டைம் மேனேஜ்மென்ட் என்பது நேரத்தை எப்படி பயன்படுத்துவது மிக முக்கியம். Because within the given time only you can press towards something. இந்த கொடுக்கப்பட்ட இந்த நாட்களில் கொடுக்கப்பட்ட இந்த நேரத்திற்குள்ளாக தான் நீங்கள் இப்படிப்பட்ட முக்கியமான காரியத்திற்கு நீங்கள் அதன் பின்னாக போக முடியும். God is not going to give you 25 hours only for you. தேவன் உங்களுக்கு மாத்திரம் 25 மணி நேரத்துக்கு கொடுக்க மாட்டார். For one day only 24 hours for everybody. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான், அது எல்லாருக்கும் அப்படிதான். Everybody 24 hours. எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். Now the question is how and for what purpose you are using the time given to you. அந்த கொடுக்கப்பட்ட உங்களுக்கென்று கொடுக்கப்பட்டதான அந்த நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள், அதுதான் கேள்வி. That is the question. அதுதான் கேள்வி. Are you pressing
Are you using the time to press towards the mark of the prize? உங்களுக்கு முன்பதாக இருக்கிறதான அந்த பரம அழைப்பின் பந்தய பொருள், அதாவது பரிசுக்காக நீங்கள் தொடர்ந்து போகிறீர்களா? Are you using your time so that somehow you may attain unto the resurrection of the dead? எப்படியாவது மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி அடைவதற்காக தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? அதுக்காக நேரத்தை நீங்க செலவழிக்கிறீங்களா? அதற்காக நேரத்தை Are you செலவிடுகிறீர்களா? using your time for winning Christ? கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக நேரத்தை செலவிடுகிறீர்களா? Or are you using your time for visiting this guy, and especially on Sundays? I told a lot of people don't go on Sundays. Sundays they will go. Okay, are you using your time? Even Sunday time also they are robbing. That is still more worse. Even Sunday time. And they think I am a fool. I am not a fool. ஓய்வு நாளினுடைய I'm not a fool. I got a beating when I was young. My father told me, don't go on Sunday. I went on Sunday, next day my leg broke. Not broke, big problem came. That day itself, I said, no more Sundays. I learned one lesson. Some people don't learn. When the devil waits, gives one big puncture. You know, I always thank God because sometimes small mistakes, just for going out and playing, I don't know what I went out to play, I forgot some game, that's all finished. So sometimes we learn, nalla maadu oru soodu. See, some people all the time for flesh. Brother, then how do you expect miracle, brother? எல்லா நேரமும் தங்க சொந்தமா. Then how do you expect faith? I have faith. What faith you got? No faith. எப்படி விசுவாசம் இருக்க முடியும்? எனக்கு எப்படி You're making a fool of yourself. உங்களையே ஏமாற்றிக் கொள்கிறீர்களே? Don't you think so? உங்களுக்கு புரியலையா? See, time consciousness is very important. காலத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள்? நேரத்தை, அது மிக மிக முக்கியமானது. Time is limited. நேரம், நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் மிகவும் குறைவு. Why did God redeem you? எதற்காக தேவன் உங்களை மீட்டார்? To be a slave? நீங்கள் அடிமையாக இருப்பதற்கா? To be under the power of sickness? வியாதிக்கு கீழாக இருப்பதற்கா? To be under the power of something? ஏதோ ஒன்றினுடைய வல்லமைக்கு கீழாகவே இருப்பதற்கா? The Bible says you're made king, you're made priest, and you're going to reign in earth. That is why you've been made. உங்களை ராஜாக்களாக மாற்றியிருக்கிறார், உங்களை ஆசாரியர்களாக மாற்றியிருக்கிறார். எதற்காக என்றால் பூமியிலே நீங்கள் அரசாளும்படியாக. And that is why Paul was using his time only for something which was very valuable. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கு கொடுக்கப்பட்டதான நேரத்தை மிகவும் விலையேற பெற்ற ஒன்றிற்காக மாத்திரம் செலவிட்டார். So don't waste your time. உங்க நேரத்தை வீணாக்காதீர்கள். Every time is precious. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் விலையேற பெற்றது. In fact, you should be time conscious. நீங்கள் எப்பொழுதும் நேரத்தை குறித்த நேரம் உங்களுடைய மனதுக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். Lord, am I working for somehow attaining to the resurrection of the dead? ஆண்டவரே, எப்படியாவது நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்காக நான் பிரயாசப்படுகிறேனா? Lord, I am working somehow for winning Christ. கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக நான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன். நேரம் செலவிடுகிறேனா? Am I working for pressing towards the mark for the prize? எனக்கு முன்பதாக இருக்கிறதான அந்த பந்தய பொருளை பெறுவதற்காக நான் என் நேரத்தை செலவிடுகிறேனா? You know, this prize is for those who have a high calling. இந்த பிரைஸ், இந்த பந்தய பொருள் யாருக்கு என்றால் மேலான அழைப்பை உடையவர்களுக்கு. Of the high calling, brother, it's a high calling, brother. Calling of God is high. தேவனுடைய அழைப்பு என்பது மிக மேலான ஒரு அழைப்பு. Paul understood the calling of God upon him. It was high calling of God. அப்போஸ்தலனாகிய பவுல் புரிந்து கொண்டார், தன் மேல் இருக்கிறதான அழைப்பு மிக மேலான அழைப்பு என்பதை புரிந்து கொண்டார். So he was pressing for getting the prize. ஆகவே அந்த அழைப்பினாலே, அழைப்பிற்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்க பந்தய பொருளாகிய அந்த பரிசை பெறுவதற்காக பிரயாசப்பட்டு கொண்டே இருந்தார். Today, இன்றைக்கு if you are living in ignorance, இன்றைக்கு நீங்கள் அறியாமல் வாழ்கிறீர்கள் என்றால், I don't blame you, because when we go into Revelation chapter 3 verse 17, நான் உங்களை குற்றம் சொல்லவில்லை, ஏனெனில் வெளிப்படுத்தல் 3:17 சொல்கிறது. That's a Laodicean church, which is the last day church. அது லவோதிக்கேயா சபையாகும், அது கடைசி கால சபையினுடைய குணாதிசயம். Exactly, the Laodicean church will be like today's church. லவோதிக்கேயா சபையானது இன்றைக்கு இருக்கிற சபைகளை போல்தான் இருக்கும். That's because that is prophecy. You see 7 churches, this is the last stage. The last church is the Laodicean church. The Laodicean church is a lukewarm church. லவோதிக்கேயா சபையானது வெதுவெதுப்பாய் இருக்கும் சபை. What's the meaning of lukewarm? வெதுவெதுப்பு என்றால் என்ன? Lukewarm is no hot, no cold. அவர்கள் குளிரும் அல்ல, அனலும் அல்ல. Okay? See, because thou art lukewarm, neither cold nor hot. நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியா. Okay. Come here, brother. You come. If you take most of the believers today, இன்றைக்கு अनेक விசுவாசிகளை நாம் பார்க்கும்போது, who is a believer? விசுவாசி என்பவன் யார்? He is not cold. அவர் குளிராக இல்லை.
Okay, cold means dead. குளிர் என்றால் அவ்வளவுதான் மரித்தவர்கள். But at same time, they won't be hot also. அதே நேரத்தில் அவர்கள் அனலாயும் இருக்க மாட்டார்கள். You take today's church, you take yourself. இன்றைக்கு சபைகளை Just forget about others. Why others? Take yourself. மற்றவங்களை விட்டுறலாம். ஏன் நம்மள You are definitely not cold. நிச்சயமா நீங்க குளிராக இல்லை. You know it. உங்களுக்கே தெரியும். That's why you're coming to church. ஆகவே தான் நீங்க சபைக்கு வருகிறீர்கள். That's why you're doing ministry. ஊழியம் செய்கிறீர்கள். That's why you want to be holy. நீங்க பரிசுத்தமா இருக்க விரும்புகிறீர்கள். That's why you're praying. ஜெபிக்கிறீர்கள். Come on, brother. You're not cold. நீங்க நிச்சயமா குளிர் அல்ல. But are you hot? ஆனா அனலா இருக்கிறீர்களா? That is a big problem, Pastor. அதுதான் பெரும். See, if you take majority will be like this. அண்ணே பெரும்பாலானோர் அப்படிதான் இருக்கிறார்கள். Very clear prophecy, brother. Laodicean church, a last day church. லவோதிக்கேயா சபை என்பது கடைசி கால சபை. You know what is lukewarm? என்ன வெதுவெதுப்பா இருக்கிறது? You are in the vomiting stage. அந்த வாந்தி பண்ணி போடுகிற அந்த நிலைமையிலே. Because God doesn't like you. ஆனா தேவன் விரும்பவில்லை. That's why he's saying, I'm going to vomit you out of your mouth. ஆகவே உன்னை என் வாயினின்று நான் வாந்தி பண்ணி போடுவேன். You can go, brother. You're still, brother, you can go. Still, you are inside Christ only. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள தான் இருக்கீங்க இன்னும். See, what is inside only can be vomited out. என்ன உள்ள இருக்கிறதோ அதுதான் வெளியில வரும் வாந்தியாக. That means very clearly it's talking about believer. அப்படியானால் வெகு தெளிவாக இந்த வசனம் விசுவாசிகளை குறித்து தான் சொல்லப்பட்டுள்ளது. They are in Christ. அவர்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள். But God says, you are irritating my bowels. ஆண்டவர் என்ன சொல்றாரா, நீ எனக்குள்ள இருந்து என்னுடைய வயித்தை நீ ரொம்ப தொந்தரப்படுத்திட்டு இருக்க. Very disturbing. ரொம்ப எனக்கு அசௌகரியமா இருக்குது. I feel like vomiting you. உன்னை நான் வாந்தி பண்ணி போட வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. But God has got power. ஆனா தேவனுக்கு வல்லமை இருக்கு. That's why he's not doing it. ஆகவே தான் தேவன் செய்வதில்லை அப்படி. If we get vomiting sensations, we don't have power, it will automatically come out. நமக்கு அந்த சக்தி கிடையாது. தடுக்கிறதுக்கு வாந்தியை தடுக்கிறதுக்கு சக்தி கிடையாது. அதனால டபக்கன் வந்துருது. But God is all power. That's why he says, I will vomit. That means what time, when is his choice. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருக்கு அது தடுக்கக்கூடியதான வல்லமை இருக்கு. அதனால அவர் சொல்லுகிறார், நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். அப்படின்னா எந்த நேரத்துல எப்பொழுது அது அவருடைய தீர்மானம். Full control. எல்லாமே அவருடைய ஆளுகையில் இருக்கிறது. Don't you think it's dangerous, brother? இது எவ்வளவு ஆபத்தான ஒரு நிலைமை. He's talking to the church only. சபையினிடத்தில் தான் பேசுகிறார். If you are one of these guys, that's why I'm telling you, you're doing ministry very good, but it's lukewarm. நீங்க ஊழியம் எல்லாம் செய்றீங்க நல்லதுதான். ஆனா அது dangerous. Lukewarm people going and laying hands on really demon possessed people, that's still more dangerous. Don't you think so? It will hit your wife or your child or anybody. See, if you want, listen to me. I've been in the ministry. You can't play with demons. A lot of people lukewarm, they're thinking it's child's games. As long as the spirit is small spirit, you escape. Powerful spirit means it will give you one punch. What, you're coming and putting hands on me? That's why it's danger, because your condition is what? ஏனா உங்க நிலைமை எப்படி இருக்குது? Why are you lukewarm? ஏன் நீங்கள் வெதுவெதுப்பாய் இருக்கிறீர்கள்? Because you don't know, you don't even have an idea that you have to somehow attain into the resurrection of dead. எப்படியாவது கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக வேண்டும் என்கிறதான எண்ணமே உங்களுக்குள் இல்லை. And you are not pressing for the prize. நீங்கள் அந்த பந்தய பொருளை பெறுவதற்காக தொடர்ந்து பிரயாசப்படவில்லை. You are not doing anything to win Christ. கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக நீங்கள் எதையும் செய்யவில்லை. Only thing we are doing is we are doing a job. நாம் நம்முடைய வேலைகளை செய்கிறோம். Looking after our children. பிள்ளைகளை பராமரிக்கிறோம். Seeing whether our children get good food. நல்ல சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்கிறோமா அதை பார்க்கிறோம். Good education. நல்ல படிப்பு தருகிறோம். Our mind is only on that. நம்முடைய மனது அதன் மேல் மாத்திரம் தான். Then how to get some more money. இன்னும் எப்படி சம்பாதிக்கலாம் அதிகமாக. How to buy a car. எப்படி காரை வாங்கலாம். Only this we are thinking. இதுதான் நாம் யோசிக்கிறோம். No time for winning Christ. Some people, how many minutes you pray? Only 20 minutes. That's still more bad. அது இன்னும் மோசமா இருக்கு. எவ்வளவு நேரம் ஜெபிச்சீங்க? 20 நிமிஷம் தான். Today, child of God. தேவ பிள்ளையே, God loves you. தேவன் உங்களை நேசிக்கிறார். Verse 16. 16வது வசனம். So then, because thou art lukewarm and neither cold nor hot, I will spew thee out of my mouth. நீ இப்படி நீ குளிரும் இல்லாமல் அனலும் இன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். Verse 19. 19வது வசனம். As many as I love, I rebuke and chasten. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை நான் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். Very clear. As many as I love, I rebuke and chasten. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை நான் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். Be zealous therefore and repent. ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இரு, மனம் திரும்பு. So we have to examine and first of all find out whether we are using the time
for satisfying the lusts of the flesh? இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நமக்கு கொடுக்கப்பட்டதான நேரத்தை எதற்கு பயன்படுத்துகிறோம்? நம்முடைய சொந்த மாம்ச இச்சைகளை நிறைவேற்ற பயன்படுத்துகிறோமா? Or we are spending the time for winning Christ? இல்லாவிட்டால் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்துவதற்காக செலவு Or செய்கிறோமா? spending the time for somehow by any means attaining unto the resurrection of the dead? எப்படியாவது மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியை பெறுவதற்காக நம்முடைய நேரத்தை செலவிடுகிறோமா? I am speaking this with a burden in my heart. என்னுடைய இருதயத்திலே ஒரு ஆழமான பாரத்தோடு உங்களோடு இந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் பேசுகிறேன். God's blessing be upon you. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் இருப்பதாக.